Welcome back, my dear friends. நம்ம போன செக்மெண்ட்ல STA address 16 அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட டைமிங் டயக்ராம் பார்த்தோம். இன்ஸ்ட்ரக்ஷனோட டைமிங் டயக்ராம் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உள்ள இருக்க வேரியஸ் மெஷின் சைக்கிள்ஸ், கான்ஸ்டியூண்ட் மெஷின் சைக்கிள்ஸோட டைமிங் டயக்ராம் அப்படின்னு நம்ம படிச்சிருந்த தியரியை நம்ம போன செக்மெண்ட்ல பார்த்த STA address 16 டைமிங் டயக்ராம் உங்களுக்கு நல்லா புரிய வச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா STA address 16ல ஒரு 4 மெஷின் சைக்கிளோட டைமிங் டயக்ராமை பார்த்தோம். அதோட சேர்ந்த கலவை தான் STA address 16ஓட டோட்டல் டைமிங் டயக்ராம். Fine. And also we understood that STA address 16 will take 13 T states to execute that instruction. Fine. இது ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனோட நிப்பாட்டினா நமக்கு நல்லா புரியும் இல்லைன்னு சொல்லலை. பட் கம்பேரிசன் பண்ணுறதுக்கு இன்னொன்னுத்தையும் சேர்த்து பார்த்தா நம்மளுக்கு நல்லா அது புரியும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம இப்போ எடுத்துக்க போகிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன். புஷ் இதில் ஸ்டாக்லாம் இன்வால்வ் ஆகும் இல்லையா? புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன். புஷ் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபார்ம் அப்படின்னா புஷ் ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் இஸ் ரெஜிஸ்டர் பேர். ஓகே. புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன். புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் யூஸ் டு ஸ்டோர் கண்டென்ட் இன் டு தி ஸ்டாக். அண்ட் இதுக்கு அப்படியே டூவல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, பாப் அப்படின்னு. பாப் இஸ் டு டேக் தி கண்டென்ட் அவே ஃப்ரம் தி ஸ்டாக். ஃபைன். இதெல்லாம் சும்மா இதுக்காக சொன்னது. புஷ் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் போகலாம் நம்ம. அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷனோட டைமிங் டயக்ராம் நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷன் டைமிங் டயக்ராம் நடத்துறதுக்கு முன்னாடி டைமிங் டயக்ராமை மொத்தமாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை கொஞ்சம் பாருங்க. இதுதான் அந்த புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷனோட டைமிங் டயக்ராம். How it looks. மொத்தமாக பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பிரமிப்பாக தான் இருக்கும். நம்ம அப்புறம் அதை லொக்கேட் பண்ண போகிறோம், டிவைட் பண்ணி படிக்க போகிறோம், பிரித்து பார்க்க போகிறோம். தனியாக இது என்ன இருக்குது, தனியாக அது என்ன இருக்குது, தனியாக அது பெருசாக பெரிய விஷயங்கள் ஒன்று கிடையவே கிடையாது. நான் திருப்பி சொல்கிறது தான். எல்லாமே இஸ் மேட் ஆஃப் சின்ன குட்டி விஷயங்கள். ஒவ்வொரு விஷயமா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பெரிய விஷயங்கள் புரியும். அப்புறம் இன்னொன்று நீங்கள் அதில் கவனிக்கலாம், எல்லா சின்ன விஷயங்களும் ஒன்னோட ஒன்று ஒரே சிமிலராக இருக்கும். சரியா? ஃபைன். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுதான் புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷனோட புஷ் பி. ஓகே. புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷனோட டைமிங் டயக்ராம். இதை நம்ம ஒன்றா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ டோன்ட் வரி. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை விட ஒன்றா லொக்கேட் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். நான் அப்படி தான் சொல்ல போகிறேன். ஓகே. நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதெல்லாம் மெஷின் சைக்கிள்லேயே பார்த்தோம். தனித்தனியாக ஒவ்வொரு டி ஸ்டேட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு அந்த பெரிய இதில் இருக்கக்கூடியதை லொக்கேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் லொக்கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைரெக்டாகவே தெரியுது பாருங்க. 4 டி ஸ்டேட் இஸ் ஃபார் ஆப்கோட் ஃபெட்ச் அண்ட் ரெண்டாவது next 3 is for memory write and last 3 is for memory write. Overall we have 10 T states for this push B instruction. Okay. சரி, இந்த ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக லொக்கேட் பண்ணி இப்போ பார்ப்போமா? புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷனோடது ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக நம்ம டயக்ராம் டெவலப் பண்ண போகிறது கிடையாது. பட் டெவலப் பண்ணுறது எப்படிங்கிறதுலாம் மெஷின் சைக்கிள் தனியாக பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம். பட் இப்போ டெவலப் பண்ண போகிறது கிடையாது. இந்த பெரிய டயக்ராமில் நம்ம தனித்தனியாக லொக்கேட் பண்ணி ஒவ்வொன்றையும் கற்றுக்க போகிறதுக்கு முன்னாடி தனித்தனியாக லொக்கேட் பண்ணுறதுனா எது தனித்தனியாக லொக்கேட் பண்ண போகிறோம்? ஆப்கோட் ஃபெட்சுங்கிற 4T மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது. அப்புறம் மெமரி ரைட்டுங்கிற 3T. அப்புறம் இன்னொரு மெமரி ரைட்டுங்கிற 3T. ஓகே. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அது ஒரு ஆப்கோட் ஃபெட்சும் 2 மெமரி ரைட்டும் பண்ணுது. ஓகே. வில் கோ டு தி இன்ஸ்ட்ரக்ஷன் நவ். புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷன். நான் தனியாக புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷனை டிஃபைன் பண்ண போகிறது கிடையாது, டிஃபைனேஷனையும் டெவலப் பண்ண போகிறது கிடையாது. புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது ஸ்லைடில் அப்படியே மொத்தமாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். புஷ் பி. நான் புஷ் பின்னு பேப்பரில் எழுதுனா கூட மைக்ரோ ப்ராசஸரில் போய் எழுதும் போது நான் என்ன பண்ணுவேன், அதோட ஆப் கோடை தான் எழுதுவேன். ஒரு குறிப்பிட்ட மெமரி லொகேஷனில் ஆப் கோடை தான் எழுதுவேன். சரியா? ஸோ இந்த புஷ் பியோட இன்ஸ்ட்ரக்ஷனோட ஆப் கோட் வந்து C5. ஹெச்ங்கிறது ஹெக்ஸாடெசிமல். இந்த C5 இட் இஸ் ஸ்டோர்ட் இன் மெமரி லொகேஷன் C010. பக்கத்துலேயே மெமரி காட்டியிருக்கும் பாருங்க. மெமரி C010ல C5 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுது ஆக்சுவலாக? இட் இஸ் கோயிங் டு புஷ் தி கண்டென்ட் இன்டு தி ஸ்டாக் பாயிண்டர். ஓகே. புஷ் வாட் தி கண்டென்ட்? Push the content of the BC pair. BC pairங்கிறது register pair. Push the content of BC pair to the stack pointer. What is the content of BC pair? It is given E25D. Push the content of register pair E25D into the stack pointer. BC pairல E25D இருக்குங்க. E25Dங்கிறது Hங்கிறது ஹெக்ஸாடெசிமல். ஓகே. ஸ்டாக் பாயிண்டர். ஸ்டாக் பாயிண்டர்ல புஷ் பண்ணணும்னு சொன்னா டேட்டாவை நம்ம அனுப்புறோம்னு இருக்கும். டேட்டாவை அனுப்புறோம்னு சொன்னா ஸ்டாக் பாயிண்டர் எப்படி இருக்கும்? கடைசியாக காட்டியிருக்கும் பாருங்க, அதான் ஸ்டாக். ஓகேவா? அதான் ஸ்டாக்.
ஸோ ஸ்டாக் பாயிண்டர்னா A100 நான் இங்க கொடுத்துருக்கேன் அப்படிதானே A100 ஸ்டாக் ரைட் சைடில் பாருங்க ஃபிகர்ல ஸ்டாக்னு இருக்கு. ஸ்டாக்ங்கிறது அகைன் ஒரு மெமரி லொகேஷன், நமக்கு நல்லாவே தெரியும். மெமரி பெரிய மெமரியில ஒரு பார்ட் தான் ஸ்டாக். ஓகேவா? அந்த ஸ்டாக் வந்து இப்படி இருக்கும். நம்ம கடைசியில காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா ஸ்டாக். அந்த ஸ்டாக் இப்படி இருக்கும். அதுவும் மெமரி லொகேஷன் தான், அதுக்குள்ளே 8 பிட் டேட்டா தான் இருக்கும். இந்த டாப் ஆஃப் தி ஸ்டாக் ஃபில் பண்ணியிருக்க ஸ்டாக்னு இருக்கு, மேலே எம்டி ஸ்டாக்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃபில் பண்ணியிருக்க ஸ்டாக்ல டாப் இருக்கு பாருங்க, அந்த டாப்புக்கு பேர் தான் ஸ்டாக் பாயிண்டர். அந்த டாப்புக்கு பேர் தான் ஸ்டாக் பாயிண்டர். A100 அந்த மெமரி லொகேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்டாக் பாயிண்டர். அதான் நான் SP எழுதிருக்கேன். ஸ்டாக் பாயிண்டர் இஸ் A100. ஓகேவா? அதுக்கு மேல உள்ளதெல்லாம் எம்டி ஸ்டாக். இப்போ நான் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணேன்னா இந்த ஸ்டாக்கோட நேச்சர் என்ன தெரியுமா? மேல மேல வாங்கிக்கும். நல்லா கவனிங்களேன், ஸ்டாக் பாயிண்டருக்கு மேல மேல வாங்கிக்கும். அப்போ டாப் தான் ஸ்டாக் பாயிண்டர்னு சொல்லும் போது ஸ்டாக் பாயிண்டர் மாறும். கரெக்டா? இப்போ நான் மேல கொண்டு போய் ஒரு 8 பிட்டை போடுறேன்னு வச்சுக்கோமே, எங்க போய் போட முடியும்? அந்த ஃபிகர் பாருங்க, எங்க போய் போட முடியும்? A0FFல தான் வைக்க முடியும். ஆனா பாக்கியெல்லாம் ஃபில் ஆயிருக்கேன். அதுக்கு அடுத்து நான் இன்னொரு 8 பிட்டை போட போறேன். அப்போ என்ன பண்ண போறோம்? A0FEல தான் வைக்க முடியும். சரியா? வச்சுட்டு விட்டுறேன். இந்த 2 8 பிட் 16 பிட்டை வச்சுட்டு விட்டுறேன். அப்போ ஸ்டாக் பாயிண்டர் என்ன? இப்போ A100 இருந்த ஸ்டாக் பாயிண்டர் A0FE ஆயிடும். இப்போ A100 A0FE கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இது ரெண்டு டிக்ரிமெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா மெமரி லொகேஷன் வந்து அப்படியே கீழே 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 அசெண்டிங்கா போயிட்டே இருக்கு, மேல 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 வந்து டிசெண்டிங்கா போயிட்டே இருக்கு. டாப் தான் ஸ்டாக் பாயிண்டர்னு சொல்லிட்டோம். கொண்டு போய் டேட்டாவை ஃபில் பண்ணி வச்சோம்னா அப்போ இந்த டாப் பாயிண்ட் டிக்ரிமெண்ட் ஆகிறதா அர்த்தம். ஒருவேளை இது புஷிங் ஆப்ரேஷனுக்கு. ஸோ புஷிங் ஆப்ரேஷன் அதனால தான் ஸ்டாக் பாயிண்டர் டிக்ரிமெண்ட் ஆகுதுன்னு நம்ம சொன்னோம். மெஷின் சைக்கிள் படிக்கும்போது SP-1 SP-1 அப்படிலாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு நம்ம அதை தெளிவாகவே பார்க்க போறோம். அடுத்து பாப்பிங் இன்ஸ்ட்ரக்ஷன்னா பாப் பண்ணா வெளியில வருது, ஸ்டாக்ல இருந்து வெளில வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ A100 இருக்கிறத நான் 2D வெளில எடுத்துறேன். வெளில எடுத்துட்டா A100 எம்டி ஆயிடும். அப்போ எம்டி ஸ்டாக்கை விட்டுருங்க. ஃபில் பண்ணியிருக்க ஸ்டாக்ல டாப்ல இருக்கிறது தான் ஸ்டாக் பாயிண்டர். அப்போ அடுத்த ஸ்டாக் பாயிண்டர் என்ன? A101. A100 இருந்த ஸ்டாக் பாயிண்டர் A101 மாறிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? 1 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கிறதா அர்த்தம். SP+1 இதுதான் கண்டென்ட். ஓகே ஃபைன். இது வந்து ஸ்டாக் பாயிண்டரை பொறுத்து. இப்போ நம்ம புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு திருப்பி வரலாம். புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷனோட ஆப்கோட் வந்து C5, அது C010 ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் SP வந்து A100 சொல்றோம். அப்புறம் கண்டென்ட் ஆஃப் பிசி பேர் வந்து E25D. இந்த புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பிசி பேர்ல இருக்க இந்த E25D கொண்டு போய் ஸ்டாக் பாயிண்டர்ல வைக்க போகுது, ஸ்டாக்ல வைக்க போகுது. சரியா? வைக்க போகுது. சரியா? இப்படி இருக்குங்க. இது பாத்தீங்களா? இப்போ பாருங்க இப்படி இருக்கும். C050 C010 C5 இருக்கு. இந்த புஷ் பி என்ன பண்ணுது தெரியுமா? பாருங்க, A100 அந்த ஸ்டாக் பாயிண்டர் இப்போ A0FE மாறி போச்சு, 2 குறைஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? பிசி பேர்ல இந்த E25D கொண்டு போய் ஸ்டாக்ல போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருச்சு இந்த புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷன். பாருங்க, E25D ரெண்டா பிரிக்குது, ஹை பைட் லோ பைட். முதல்ல ஹை எடுக்குது. எப்பயுமே ஸ்டோர் பண்ணும்போது ஹை பைட்டை வைக்கணும், ரைட் பண்ண வாங்கும் போது லோ பைட்டை வைக்கணும் ஃபர்ஸ்ட். இதான் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். நம்ம இப்போ புஷ் பிங்கிறது ஸ்டோர் பண்றோம். ஸ்டோர் பண்றதா முதல்ல ஹை பைட்டை ஸ்டோர் பண்ணணும். ஹை பைட் என்ன? E25Dல இருக்கிறது E2, அதை கொண்டு போய் முதல்ல வைக்குது கீழே. SP-யை 1 டிக்ரிமெண்ட் பண்ணி A0FF ஆக்கி E2 வச்சிருச்சு. அடுத்து 5D எடுக்குது, A0FE ஆக்கி 5D வச்சிருச்சு. இந்த கண்டென்ட்டுக்கு நம்ம மெஷின் சைக்கிள் வரைய போறோம். நமக்கு மெமரி இருக்கு, டேட்டா இருக்கு. பண்ணலாமா? முதல் இந்த ஃபிகர் எடுத்துக்கோங்க. இந்த ஃபிகர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆப்கோட் ஃபெட்ச் பண்ண போறேன். ஆப்கோட் ஃபெட்ச் பண்ண போறேங்கிறத ப்ராசஸர் ஊருக்கே சொல்லும். எப்படி சொல்லும்? ஸ்டேட்டஸ் சிக்னல் வச்சு சொல்லும். இதுதான் நடந்துட்டு. நம்ம வெளியில இன் அவுட் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான். எப்படி ஸ்டேட்டஸ் வச்சு விட்டுரும். IO/M bar it will be 0 because it is a memory operation and the opcode fetch status will be S0 is equal to 1, S1 is equal to 1. பாருங்க கீழே, S0 is equal to 1, S1 is equal to 1. So I am doing opcode fetch operation. Processor has told, processor has informed to the world. Okay, fine. Now அடுத்தது அட்ரஸ். புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷனோட ஆப்கோட் வாங்கணும். ஆப்கோட் எங்க இருக்கு? அட்ரஸ் லொகேஷன்ல இருக்கு. நமக்கு தெரியும் அட்ரஸ் லொகேஷன் 16 பிட் அட்ரஸ் லொகேஷன். 16 பிட் அட்ரஸ் லொகேஷனை 8085 மைக்ரோ ப்ராசஸர் அப்படியே வாங்க முடியாது. ஏன்னா லோ பைட் அட்ரஸ் டேட்டாவோட மல்டிப்ளெக்ஸ் ஆயிருக்கு. அதனால அதை பிரிச்சு விடுறதுக்காக ALE ஹை பண்ணி விடுங்க. ALE ஹை பண்ணி விட்டு லோ பைட் அட்ரஸ் தனியா வாங்குங்க. ஹை பைட் லோ பைட் அட்ரஸ்னா என்ன? C010 இருக்கு, லோ பைட் அட்ரஸ் இஸ் 10. ஓகேவா? அது வாங்கியாச்சு. அடுத்தது C0ங்கிறது ஹை பைட், அதை ஹை பைட்ல வாங்கியாச்சு. ஸோ C010 வாங்கியாச்சு. ஓகேவா? C010 வாங்கியாச்சு. C010 இருக்க மெமரி லொகேஷன்ல இருக்க கண்டென்ட் தான் ஆப்கோட். சரியா? இந்த கண்டென்ட் C5 தான் ஆப்கோட். ஓகே, இந்த C5 கொண்டு வந்து நான் இங்க ரீட் பண்ண போறேன். ரீட் சிக்னல் லோ ஆயிருச்சு பாத்தீங்களா, லோ ஹையா இருக்கு பாத்தீங்களா? ஸோ ரீட் பண்ணிட்டேன். C5 பண்ணதுக்கு பின்னாடி பாருங்க, C010ங்கிற கண்டென்ட்ல இருந்த C5 நான் ரீட் பண்ணியிருக்கேன்.
ஆப்கோட் ஃபெட்ச். C010 இருக்க கண்டென்ட்டை C5 நான் ரீட் பண்ணியிருக்கேன். C010 இருக்க கண்டென்ட் 16 பிட் கண்டென்ட், அதை பிரிச்சு விடுறதுக்காக வேண்டி ALE பண்ணேன். அவ்வளவுதான். இதை நம்ம சரி பண்ணணும் இல்லையா? இது நம்ம இப்போ நமக்கு தான் தெரியும் ஆப்கோட் ஃபெட்ச் வாங்கியாச்சு, புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்கோட் ஃபெட்ச் வந்து சேர்ந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனா ப்ராசஸருக்கு எப்படி தெரியும்? அது ஃப்ரெண்ட் அப்படி சொல்லும். ஆப்கோட் ஃபெட்ச்சுக்கு நான் வந்து ப்ராசஸருக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்கிறதா 3 ஃப்ரெண்ட் இருக்கிறதா நான் சொன்னேன். கரெக்டா? ALE தான் ப்ராசஸர். 3 ஃப்ரெண்ட் யாரு? ப்ரோக்ராம் கவுண்டர், ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடர், மூணாவது ரெஜிஸ்டர் குரூப். ஸோ இப்போ ப்ரோக்ராம் கவுண்டர் அடுத்து என்ன பண்ணணும்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லும். இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடர் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, வாங்கின இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு போய் அதுகிட்ட கொடுத்து டிகோட் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லும். டிகோட் பண்ணி கொடுப்போம். அடுத்த 3 T ஸ்டேட்டுக்கு டிகோட் பண்ணி கொடுப்போம். இது மொத்தமா சேர்ந்தது தான் டிகோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராசஸருக்கு சொல்லும் இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடர் நீ பண்ணிருக்கிறது ஆப்கோட் ஃபெட்ச், வந்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் புஷ் பி அப்படின்னு சொல்லும். அந்த மொத்த சைக்கிள் தான் 6 T ஸ்டேட் தான் ஆப்கோட் ஃபெட்ச். ஆப்கோட் ஃபெட்ச் can take 40 or 60 நம்ம பார்த்தோம். இங்க 60. எதுக்கு 40-60 பிரியுதுங்கிறதுலாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். இப்போ 40-16 எடுத்துக்கோங்க. இப்போ ஆப்கோட் ஃபெட்ச் 60. நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல ஸ்டோர்ல 14 போட்டிருந்தோம், இப்போ 16 போட்டிருக்கோம். அவ்வளவுதான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதுதான் ஆப்கோட் ஃபெட்ச் இன்ஸ்ட்ரக்ஷன். வாங்கியாச்சு. ஓகே, வாங்கியாச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும்? வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. அந்த புஷ் பிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்ங்கிறது என்ன? ஃபெட்சிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணணும் என்ன பண்ணணும்? புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுது? புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுது? அந்த பிசி பேர்ல இருக்க கண்டென்ட்டை கொண்டு போய் ஸ்டாக் பாயிண்டர்ல வைக்கணும். அதான் எக்ஸிகியூஷன். ஸ்டாக் பாயிண்டர் என்னப்போ அது நமக்கு தெரியும். மெமரியில ஃபில்டு ஸ்டாக்ல எது டாப்ல இருக்கோ அதான் ஸ்டாக் பாயிண்டர். கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா புஷ் பண்ணணும். ஸோ மெமரியில கொண்டு போய் வைக்கணும்னா மெமரி ரைட் சைக்கிள். பிசி பேர்னா B 8 பிட்டு, C 8 பிட்டு. இப்போ மொத்தமா சேர்ந்தா 16 பிட்டு. 16 பிட்டை கொண்டு போய் மெமரியில வைக்க முடியாதுங்க. இந்த மெமரியோட கண்டென்ட் 8 பிட்டு தான் கண்டென்ட். 2^16 அட்ரஸ் லைன்ஸ், 65,000 லொகேஷன்ஸ். ஆனா ஒவ்வொரு லொகேஷனும் கேன் ஷேர் ஒன்லி 8 பிட். But I cannot go and put 16 bit in a single go in the memory. So I have to part it into 2. 8 bit 8 பிட்டா பிரிக்கணும். இப்போ 2 வாட்டி வைக்கணும். ஸோ 2 முறை அந்த கண்டென்ட்டை கொண்டு போய் நான் வைக்க போறேன். ஸோ அதனால 2 மெமரி ரைட் சைக்கிள். அதெல்லாம் அங்கேயே இருக்கு பாருங்க. 2 மெமரி ரைட் சைக்கிள். எங்க வைக்க போறேன்? ஸ்டாக் பாயிண்டர்ல வைக்க போறேன். வைக்கணும்னா மெமரி லொகேஷன் வேணும் இல்லையா? ஸ்டாக் பாயிண்டர்ல வைக்க போறேன். எதை வைக்க போறேன்? பிசி பேர் கண்டென்ட்டை வைக்க போறேன். ஸோ ஸ்டாக் பாயிண்டர்ல நான் வைக்க போறேன். ஸ்டாக் பாயிண்டர்னா எனக்கு என்னன்னு தெரியணும். கரெக்டா? நான் மெமரி ரைட் பண்ண போறேன். அதுல கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா? ஸோ 2 பிரிக்கிறது. ஸ்டாக் பாயிண்டர் இருக்கிறத பிசி பேர்ல இருக்கிறத 2 நான் பிரிச்சுக்கிறேன். ஹை பைட், லோ பைட். வைக்கிறது தான் முதல்ல ஹை பைட். ஒரு 16 பிட் பேரை வைக்கணும்னா வைக்கும் போது நீங்க ஹை பைட் தான் முதல்ல வைக்கணும். அப்புறம் தான் லோ பைட்டை வைக்கணும். அதே வாங்குறதா இருந்தா முதல்ல லோ பைட்டை வாங்கிட்டு ஹை பைட்டை வாங்கிக்கலாம். வைக்கிறது எப்படியோ லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் தானே. அப்போ வாங்குறத பத்தி யோசிக்க வேண்டாம். ஸோ ஹை பைட்டை முதல்ல வச்சுட்டு லோ பைட்டை முதல்ல வச்சு. சரியா? இப்போ பாருங்க, இந்த ஆப்கோட் ஃபெட்ச் முடிஞ்சிருச்சு, கவலைப்படாதீங்க. இப்போ மெமரி ரைட் பண்ண போறேன். நான் மெமரி ரைட் எதுக்கு பண்ண போறேன்? இது அந்த பிசி பேர்ல இருக்க ஹை பைட் லோ பைட் அட்ரஸ் கண்டென்ட்டை கொண்டு போய் ஸ்டாக் பாயிண்டர்ல வைக்கிறதுக்காக. சரி, மெமரி ரைட் நான் பண்ண போறேன்றத ப்ராசஸர் ஊருக்கே சொல்லும். ஸ்டேட்டஸ் சிக்னலை மாத்தி 010. ஓகேவா? ஃபைன். அடுத்து இங்க பாருங்க, ஸ்டாக் பாயிண்டர்ங்கிறது A100 நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த புஷ் பில கொண்டு போய் வைக்கணும்னா ஸ்டாக் பாயிண்டர் 1 டிக்ரிமெண்ட் பண்ணணும்னா A100 -1 will give you A0FF. ஸோ இங்க தான் நான் போய் வைக்க போறேன். A0FFல பண்ண போறேன். ஸோ A0FFங்கிறது 16 பிட் அட்ரஸ். அதை பிரிச்சு விடு. எப்படி பிரிச்சு விடுவீங்க? லோ பைட் ஹை பைட்டா? ALE ஒன்னாக்கிருங்க. ALE ஒன்னாக்கிட்டு A0FF இப்படி பிரிச்சு விடுறீங்க. மேல உள்ளது லோ பைட், கீழே உள்ளது ஹை பைட். ஓகேவா? ஸோ ALE மாத்தி விட்டு FF A0 பிரிச்சு விடுறீங்க. அந்த A0FFக்கு இந்த டேட்டா, அதுல என்ன டேட்டா இருக்கு? E2 கொண்டு போய் ரைட் பண்றீங்க. ரைட் பண்ணணும்னா ரைட் சிக்னலை லோ பண்ணி ஹை பண்ணி விடணும். ரைட் பண்றீங்க. வச்சுட்டீங்களா? முடிஞ்சுங்க. அவ்வளவுதான் மெமரி ரைட். ஓகேவா? இப்போ அடுத்ததையும் பார்ப்போம். ஒரு பைட் தான் பண்ணியிருக்கோம். ஒரு லோ பைட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். நம்ம ஹை பைட் பண்ணல. அதையும் பார்த்துருவோம். அப்பதான் ஒரு கம்பேர் பண்ணி படிக்கும் போது ஈஸியா இருக்கும். நான் இங்க டிக்ரிமெண்ட் பண்றதை எக்ஸ்பிளைன் பண்ணல. அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. A100 இப்போ டிக்ரிமெண்ட் ஆயிடுச்சு 1. இப்போ அடுத்ததையும் பார்த்துருவோம். ஓகே, அடுத்து மெமரி ரைட் பண்ண போறேன். திருப்பி நான் மெமரி ரைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல போகுது இது ப்ராசஸர். அதனால ஊருக்கே சொல்றது ஸ்டேட்டஸ் சிக்னல். அதே தான், சேம். அதே மெயின்டைன் பண்ணுது ஸ்டேட்டஸ். 010 0ங்கிறது IO/MBAR. 0 வந்து அது மெமரி. 10 வந்தா அது வந்து ஸ்டேட்டஸ் சிக்னல் வந்து மெமரி ரைட்னு அர்த்தம். ஓகே, பண்ண போகுது. என்ன பண்ண போகுது? அடுத்தது வந்துச்சு ஸ்டாக் பாயிண்டர். ரெண்டாவதா டிக்ரிமெண்ட் பண்ணுது. ஒரு பிட்டுக்கு டிக்ரிமெண்ட் பண்ணுது. முன்னாடி இருந்தது A100 இருந்துச்சு புஷ் பி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அது 1 டிக்ரிமெண்ட் ஆகி A0FF ஆச்சு. இப்போ அதான் ஸ்டாக் பாயிண்டர். இப்போ அதை நான் டிக்ரிமெண்ட் பண்ண போறேன். அப்போ A0FF -1 இஸ் A0FE.
A0FE அந்த மெமரி அட்ரஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நான் ரைட் பண்ண போறேன். அந்த மெமரி அட்ரஸ்க்கு நான் பிசி பேல இருக்க கண்டென்ட்டை ரைட் பண்ண போறேன். புரிஞ்சதுல? பிசி பேல இருக்க கண்டென்ட்ல ஒன்னு முடிச்சிட்டோம். E2 5Dங்கிறது பிசி பேல இருக்கு. டயகிராம் ஸ்லைடோட லெஃப்ட் சைடுல பாருங்க. E2 5Dங்கிறது E2 வச்சாச்சு. இப்போ 5D வைக்கணும். 5D வைக்கணும். சரியா? A0FE லொகேட் பண்ணுவோம். A0FEங்கிறது 16 பிட் அட்ரஸ். அதை லொகேட் பண்ணணும்னா ALE போட்டு பாதி 8 பிட்டா பிரிங்க. ஹை பைட் தான் பிரச்சனை இல்லை. ALE போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ALE ஹை பண்ணி லோ பண்ணியாச்சு. பாருங்க, A0ங்கிறது ஹை பைட்டு, FEங்கிறது லோ பைட்டு பிரிச்சாச்சு. ஓகேவா? ALE போட்டு ஹை பைட் லோ பைட்டை பிரிச்சாச்சு. அப்புறம் லோ பைட்டை நம்ம லேட்ச் பண்ணி வச்சாச்சு. அதே இதில் டேட்டாவை கொடுக்க போறோம். என்ன டேட்டா கொடுக்க போறோம்? இந்த மெமரி லொகேஷன்ல என்ன டேட்டா இருக்கோ அதை நான் ரைட் பண்ண போறேன். ரைட் பண்ணியாச்சு. ரைட் சிக்னல் லோ ஆகி ஹை ஆக போகுது. அதை இந்த டேட்டா 5Dங்கிற டேட்டாவை கொண்டு வந்து நான் இங்க ரைட் பண்ணிட்டேன். That's it. Fantastic, right? It looks so fantastic. So ஒரு ஆபரேஷன் என்ன பண்ணுதுன்னா, ஜென்ரலா பார்த்தா 3 டி ஸ்டேட் தாங்க. ஒன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸை பார்த்துக்கோங்க. அதை ஃபர்ஸ்ட் டி ஸ்டேட்ல ALE ஹை பண்ணி லோ பண்ணுங்க. ரீசன் என்ன? லோ பைட் அட்ரஸை பிரிச்சு விடுறதுக்காக வேண்டி, டிமல்டிப்ளெக்ஸ் பண்றதுக்காக வேண்டி. அப்போ ஹை பைட் அட்ரஸை டிஸ்டர்பே பண்ண மாட்டீங்க. லோ பைட் அட்ரஸ் மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் டி ஸ்டேட்ல மட்டும் தான் அப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த லைன் இஸ் ஃப்ரீ ஃபார் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். பிரிச்சு விட்டுட்டீங்களா? அடுத்து ரீட் பண்ண போறீங்களா, ரைட் பண்ண போறீங்களாங்கிறத பொறுத்து செகண்ட் டி ஸ்டேட்ல லோ பண்ணி ஹை பண்ணணும். ரீட்ல லோ பண்ணி ரீட ஹை பண்ணணும். தேர்ட் டி ஸ்டேட்ல ரைட்னா ரைட்டை செகண்ட் டி ஸ்டேட்ல லோ பண்ணி தேர்ட் டி ஸ்டேட்ல ஹை பண்ணணும். பண்ணிட்டு அந்த டேட்டாவை லோ பண்ணும்போது டேட்டா பஸ்ல வச்ச டேட்டா ஹை பண்ணும்போது லேட்ச் ஆகி ப்ராசருக்குள்ள வந்துடும். அதை அந்த லோ பைட் அட்ரஸ் எழுதின டேட்டா லைன்லயே எழுதிக்கணும். சரியா? இது மெமரி ரேட்டா இருந்தாலும் சரி, மெமரி ரீடா இருந்தாலும் சரி, இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த புஷ் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஓவரால் டைமிங் டயக்ராம் நமக்கு பார்த்தோம். கரெக்டா? புஷ் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஓவரால் டைமிங் டயக்ராம் நமக்கு பார்த்தோம். இதுதான் ஓவரால் டைமிங் டயக்ராம். இந்த ஓவரால் டைமிங் டயக்ராம் நீங்க பார்க்கும்போது அதுக்குள்ள 3 டிஃப்ரெண்ட் மெஷின் சைக்கிள் இருந்தது நம்ம பார்த்தோம். கரெக்டா? 3 டிஃப்ரெண்ட் மெஷின் சைக்கிள் இருக்கிறத பார்க்கணும். ஆப்கோட் ஃபெட்ச் தனி, மெமரி ரைட் தனி, இன்னொரு மெமரி ரைட். அது ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனோட நேச்சர். அது மெமரி ரைட் பண்ணுதா, மெமரி ரீட் பண்ணுதாங்கிறது நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மீனிங் புரிஞ்சிடும். சரியா? இந்த இடத்துல புஷ்பில இருக்கிறது என்னன்னா, பிசி பேர்ல இருக்க கண்டென்ட்டை கொண்டு போய் மெமரியில எழுது அப்படின்னு என்ன அர்த்தம்? பிசி பேர்ல இருக்க கண்டென்ட்டை கொண்டு போய் மெமரியில எழுது அப்படின்னு என்ன அர்த்தம்? ரைட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதான் ஒரு ஆப்கோட் ஃபெட்ச், மெமரி ரைட்டு. இந்த ஆப்கோட் ஃபெட்ச்சுக்கு நமக்கு தெரியும். ஆப்கோட வந்து மெமரியில இருக்கிறத ரீட் பண்றது தான் ஆப்கோட் ஃபெட்ச். முதல்ல எடுத்துக்கிட்டீங்க, அந்த அட்ரஸை பிரிச்சு விடுறீங்க, ஸ்டேட்டஸை ஃபர்ஸ்ட் சொல்றீங்க, அப்புறம் ALE போடுறீங்க, ALE ஹை பண்ணி லோ பண்றீங்க, ஹை பைட் லோ பைட் அட்ரஸை பிரிக்கிறீங்க, டேட்டாவை வாங்குறீங்க, அதை ரீட் பண்றதா சொல்றோம். அப்புறம் டீகோட் பண்றோம். அப்புறம் மெமரி ரைட். அது ஒரு அட்ரஸுக்கு போறீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸை சொல்றீங்க, அப்புறம் அட்ரஸுக்கு போறீங்க. அது 16 பிட் அட்ரஸா இருக்கு, அதனால ALE ஹை பண்ணி லோ பண்றீங்க, லோ பைட் ஹை பைட் அட்ரஸை பிரிக்கிறீங்க, அந்த டேட்டாவை ரைட் பண்றதுக்காக ரைட் லோ பண்ணி ஹை பண்ணி விட்டு டேட்டாவை ரைட் பண்ணிடுறீங்க. திருப்பி மெமரி ரைட்டுக்கு வரீங்க, ஸ்டேட்டஸை சொல்றீங்க, அதுக்கப்புறம் ALE ஹை பண்ணி லோ பண்றீங்க, லோ பைட் ஹை பைட் அட்ரஸை பிரிச்சு விடுறீங்க, அப்புறம் ரைட் பண்றத சிக்னலை லோ பண்ணி ஹை பண்ணி விட்டு அந்த டேட்டாவை ரைட் பண்றீங்க. That's it. Looks so fantastic, right? Overall push B instruction takes 10t time interval to execute an instruction. Okay, இது அப்படியே கம்பாரிசன் டு STA. இந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நீங்க பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ இதனால படிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ நான் புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க கம்பேர் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நான் கம்பேரே பண்ணலையே. STல 13t வந்துச்சு, புஷ் பில 10t தான் வந்துச்சு. பார்க்கும்போது STA விட புஷ் பி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாஸ்டா இருக்கு. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒவ்வொரு மாதிரி டைம் இன்டர்வல்ல ரன் பண்ணும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒவ்வொரு டைம் இன்டர்வல்ல ரன் பண்ணுதுன்னு சொன்னா ப்ராசஸரோட டைம் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ ப்ராசஸருக்கு அப்ப நான் வெளியில பெரிஃபரல்ஸை வச்சு கம்யூனிகேட் பண்றேன்னு சொன்னா இந்த பெரிஃபரல் எப்ப ரெடி ஆகணும், எப்ப டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்றது இந்த டைம் டேக்கன் பை தி ப்ராசஸர் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன். ரைட்? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், பல இன்ஸ்ட்ரக்ஷன் சேர்ந்தது ஒரு சப் மாடியூலா இருக்கலாம், சப் ரொட்டீனா இருக்கலாம், சப் ப்ரோக்ராமா இருக்கலாம், மெயின் ப்ரோக்ராமா இருக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சு டேட்டா வெளியில வர்றதுக்கோ டேட்டாவை வாங்குறதுக்கு ப்ராசஸ் ரெடியா இருக்கிறதுங்கிறது எப்பன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க பெரிஃபரல்ஸை டிசைன் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ப்ராசஸர் ஃபாஸ்டா இருக்கும், பெரிஃபரல்ஸ் ஸ்லோவா இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியட் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த டைம் பீரியட்ல ஆக்சஸ் பண்றதுக்காக நீங்க பெரிஃபரல்ஸை ரெடி பண்ணி வைக்க முடியும். இல்லைன்னா மிஸ் மேட்ச் இருக்கும், ஸ்பீட் மிஸ் மேட்ச் இருக்கும். ஒருத்தர் ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யறாங்க, ஒருத்தர் ரொம்ப ஸ்லோவா வேலை செய்யறாங்க, ஆனா 2 பேரும் சேர்ந்து ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது இன்கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ்லாம் வரும்.
இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ப்ராசஸர் எடுத்துக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது கன்ஸ்டியூண்ட் மெஷின் சைக்கிள்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்குங்கிறது நம்ம நல்லாவே இப்போ நிறைய செக்மெண்ட்ல பார்த்துட்டோம். இப்போ இருக்க ஃபிகரே உங்களுக்கு ஸ்லைட்ல இருக்க ஃபிகரே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். புஷ்பிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள கன்ஸ்டியூண்ட் மெஷின் சைக்கிள்ஸ் பார்த்தா ஆப்கோட் ஃபெட்ச் மெமரி ரைட் ஆப்கோட் மெமரி ரைட்டுக்குள்ள இருக்க டி ஸ்டேட்ஸை நீங்க மாத்த முடியாது, அது டிஃபால்ட். அதே மாதிரி ஆப்கோட் ஃபெட்ச்ல இருக்க டி ஸ்டேட்ஸை நீங்க மாத்த முடியாது, அது டிஃபால்ட். இதெல்லாம் சேர்ந்தது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படி வரும்போது இந்த ஆப்கோட் ஃபெட்ச்சுக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டைம் டியூரேஷனும் நம்ம மாற்ற முடியாது. ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது கம்பேர் பண்றேன்னு சொன்னோம் இல்லையா, அது 13T, இது 10T. ஒன்று ஃபாஸ்டா இருக்கு, ஒன்று ஸ்லோவா இருக்கு. ஏன்னு தெரியுமா? ரெண்டுமே ஃபாஸ்டா ஸ்லோவா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க ப்ராசஸருக்குள்ளேயே வேலையை செஞ்சிட்டோம்னா ஃபாஸ்டா தெரியாது. பாருங்க, பிசி பேர்ல இருந்து கண்டென்ட் இருக்குன்னு நம்ம சொன்னோம். பிசி பேரை போய் ரீட் பண்ணவே இல்லை, கவனிச்சிங்களா? நம்ம மெமரியில இருந்தாதான் படிக்கிறோம், மெமரியில இருந்தாதான் ரைட் பண்றோம். மெமரியில இருக்க கம்யூனிகேஷன் இருந்தாதான் ரீடிங் இருக்கு, ரைட்டிங் இருக்கு. ஏன்னா மெமரி ப்ராசஸரை விட்டு வெளியில இருக்கு. சரியா? இப்போ STA அட்ரஸ் 16 இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்கோட் ஃபெட்சை முதல்ல பார்த்தோம். பார்த்துட்டு அட்ரஸ் 16 படிச்சோம், அதுவும் வெளியில தான் இருக்கு. சரியா? படிச்சோம். அப்புறம் அக்யூமுலேட்டர் கண்டென்ட்டை கொண்டு போய் மெமரியில ஸ்டோர் பண்ணோம். இங்கேயும் அதே மாதிரி புஷ்பி இன்ஸ்ட்ரக்ஷன்ல பிசி பேரை கொண்டு போய் மெமரி ரைட் பண்றோம். இப்போ ப்ராசஸருக்கு உள்ளே இருந்தா எந்த விதமான டைம் டேக்கனும் கிடையாது. அக்யூமுலேட்டருங்கிறது STA ப்ராசஸருக்கு உள்ள இருக்கு, இங்கேயும் பிசிங்கிறது ப்ராசஸருக்கு உள்ளே இருக்கு. அதுல இருந்து படிக்கிறதுக்குலாம் மெமரி ரைட்லாம் பண்ணவே இல்லையா? நம்ம ரெஜிஸ்டர் ரைட்னு ஏதாவது பண்ணோமா? அதெல்லாம் டைமிங் டயக்ராமே கிடையாது, ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கு. அதுக்கு நோ டைம் அது உள்ள இருந்தே எடுத்துவோம். பட் வெளியில இருக்கிற மெமரி அங்க படிக்கணும், வெளியில இருக்க IO அதை படிக்கணும்னு சொன்னா இட் ரெக்யூர்ஸ் டைம். மெமரி ரீட் சைக்கிள், மெமரி ரைட் சைக்கிள். ஒருவேளை மெமரியும் உள்ள இருந்துட்டா இந்த பிரச்சனையே இல்லை, அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ நான் என்ன, இது ஒரு platform to make you understand what is actually happening inside the processor. You feel that someone is standing there in front of you as a processor, and he has got 3 genuine friends. One is sitting to the right, one is sitting to the left, and one is sitting behind. Register pair, register group, instruction decoder, program counter, and we are all sitting to the other side of the 4 gentlemen there. நாமலாம் வந்து IO devices, peripherals அப்படின்னு நீங்க அசியூம் பண்ணலாம். டேட்டா கேட்குறாங்க, வாங்குறாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. ஃபாஸ்டா நம்ம கூட பேசும்போது மட்டும்தான் நம்மளோட ஒப்பீனியனை கேட்டு அவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம் லேப்ஸ். சிமிலர் திங் happens in microprocessor. So when it is coming out of the processor to get a data, when it is coming out of the processor to write a data, there is going to be some time difference, time lapse. So we are finding out how much time it takes to execute that machine cycle. So STA address 16 takes, as of now, it takes 13 T states, and push B takes 10 T states. சரியா? இதோட நம்ம நிக்க வேண்டாம், இன்னும் 2 இதை குயிக்கா பார்க்கலாம். நான் ஃபுல்லா எலாபரேட் பண்ண போறது கிடையாது, குயிக்கா பார்க்க போறோம். 2 இதை ஃபுல்லா குயிக்கா பார்க்க போறோம். பார்த்துட்டு we can compare, always we can compare, right? I'm going to take two other things which are call instruction. சரியா? call instruction defined this way. பாருங்க, call instruction defined this way. call 4F50H, call தான் instruction 4F50. இந்த அட்ரஸை கூப்பிட்டுட்டே வரும் கால், ஞாபகம் இருக்குல்ல? opcode of call is CDH. Hங்கிறது hexadecimal. opcode low byte high byte address are stored in 4200. பாருங்க, opcode high byte and low byte are stored in 4200, 4201, 4202. 3 byte instruction இது 3 byte instruction. நீங்க opcode for CD ன்னு அடிச்ச உடனே அடுத்த 2 memory location will be allotted for this. Okay. And SP is 4100 stack pointer. என்ன பண்ணணும் தெரியுமா? கால் இன்ஸ்ட்ரக்ஷன் ஞாபகம் இருக்கா? கால் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போதே அட்ரஸ் 16 வரும். அந்த அட்ரஸ்க்கு ப்ரோக்ராம் கண்ட்ரோல் மாறிடும். அப்போ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் மாறிடுச்சுன்னு சொல்லும் போது ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்க நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ண தெரியுமா? கொண்டு போய் ஸ்டாக் பாயிண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதான் அர்த்தம். சரி, கால் அட்ரஸ் வரும்போதே, கால் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போதே அட்ரஸோட வரும். உள்ள வரும்போது ப்ரோக்ராம் பிரான்ச் கண்ட்ரோல் மாறிடும் அந்த அட்ரஸ்க்கு. அப்புறம் ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்க அடுத்த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு இல்லையா கால் வர்றதுக்கு முன்னாடி, அதை கொண்டு போய் ஸ்டாக் பாயிண்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். இதுதான் அது நடக்கும். அதனால தான் ஸ்டாக் பாயிண்டர்லாம் சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸ்டாக் பாயிண்டர்லாம் சொல்லியிருக்கு. இது ஒரு டைமிங் டயக்ராம், பார்க்க இப்படி இருக்கும். இப்போ நீங்களே இதை இன்டர்பிரட் பண்ண போறீங்க அசைன்மெண்ட்டா. ஓகேவா? இது உள்ள பாருங்க, opcode fetch, memory read, memory ரைட்.
ஓவராலா சொல்லிடுறேன். முதல்ல ஆப்கோட் ஃபெட்ச் வாங்குறது உங்களுக்கு தெரியும். எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட்ஸ் வித் ஆப்கோட் ஃபெட்ச். ஓகே 60. அப்புறம் அட்ரஸ் 16 கூடவே வருது இல்லையா, கால் அட்ரஸ் 16, அது 2 முறை படிக்கணும், 8 பிட் 8 பிட். ஸோ 2 மெமரி ரீட். அதை கொண்டு போய் ப்ரோக்ராம் கவுண்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்க நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அது ஒரு 16 பிட் அட்ரஸ். அதை 2ஆ பிரிச்சு மெமரி ரைட் ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்கிறத கொண்டு போய் ஸ்டாக் பாயிண்டர்ல வைக்கணும். ஓகேவா? இதுதான் கால் இன்ஸ்ட்ரக்ஷன். இது நீங்க அப்புறம் பாருங்க, அசைன்மெண்டா பாருங்க. அடுத்தது ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்ட போறேன். அது வந்து ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன். கால்னாலே ஒரு சப்ரூட்டீன் ப்ரோக்ராமை கூட்டும். நம்ம முன்னாடி பார்த்த கால் வந்து ஒரு சப்ரூட்டீன் ப்ரோக்ராம். அந்த சப்ரூட்டீன் ப்ரோக்ராமோட கடைசி லைன் வந்து ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும். அதுதான் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் எப்படி டிஃபைன் பண்றேன் பாருங்க. ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஆப்கோட் ஃபெட்ச் 46C9, அது ஸ்டோர்ட் இன் 4F80. சும்மா ஆர்பிட்டரியா நானே ஒரு மெமரி லொகேஷன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் 4F80. அப்புறம் ஸ்டாக் பாயிண்டர் வந்து 40FE. The contents of stack to be read at 4203. ஓகேவா? 4203. ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கால் சப்ரூட்டீன்ல கடைசி லைன். இந்த கால் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்போது கடைசியில் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா, அது என்ன தெரியுமா? இந்த ப்ரோக்ராம் கவுண்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்கும். இது கால் முடிஞ்ச உடனே மெயின் ப்ரோக்ராமுக்கு போகணும். எப்படி போகும்? அட்ரஸ் கொடுத்தா தான் போகும். அந்த ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அட்ரஸ் என்ன தெரியுமா? ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் மெமரியில போய் பிசியில போய் ரீட் ஆகும். ஓகேவா? மெயின் மெமரியில போய் ரீட் ஆகும். மெயின் மெமரி லொகேஷன்ல போய் ரீட் ஆகும். அந்த பிசியில அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதனால பிசின்னு சொல்லிட்டேன். பிசியில் ரீட் ஆகும், மெயின் மெமரியில போய் ரீட் ஆகும். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது என்னன்னா, இட் வில் கன்சிஸ்ட் ஆஃப் திஸ் இஸ் தி மெஷின், திஸ் இஸ் தி டைமிங் டயக்ராம். ஃபர்ஸ்ட் ஆப்கோட் ஃபெட்ச், ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக ஆப்கோட் ஃபெட்ச் 40. அப்புறம் மெமரி ரீட். ஓகேவா? அந்த ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க டேட்டாவை படிக்க போறது. ஓகே, படிக்க போறது 40FF. ஸ்டாக் பாயிண்டர்ல தான் அந்த அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். 40FF 40FE இருக்க மெயின் மெமரி லொகேஷன்ஸை படிக்குது. ஓகேவா? படிக்குது 4203. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் லோ பைட்டை படிக்குது, அப்புறமா ஹை பைட்டை படிக்குது. அதாவது ஸ்டாக் பாயிண்டர்ன்றது 40FF. இந்த ஸ்டாக் பாயிண்டர் கொடுத்துருக்காங்க 40FEன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பாப் பண்ண போறோம், உள்ள இருக்கிறத பாப் பண்ண போறோம். பாப் பண்ணா ஸ்டாக் பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகும். 40FE இன்க்ரிமெண்ட் பண்ணா +1 பண்ணா 40FF. அப்புறம் ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணா அதான் 40FF இன்க்ரிமெண்ட் பண்ணா. இந்த 40FF நம்ம என்ன பண்ண போறோம்? அது லோ பைட் ஹை பைட் அட்ரஸா பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 4203ங்கிறது மெயின் மெமரியோட லொகேஷன். அது லோ பைட் 03, ஹை பைட் 42. இதுதாங்க பாப் இன்ஸ்ட்ரக்ஷன். இது ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அப்புறம் நீங்க அடுத்தடுத்து நீங்க நான் இப்போ கொடுக்குற 3 இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்க போட்டு பாருங்க, டைமிங் டயக்ராம் போட்டு பார்த்துட்டு செல்ஃப் ஸ்டடி மாதிரி பண்ணுங்க. It will give you more information, more insight. So this is all about timing diagram of instructions. There are 246 instructions. We have taken only 2 and highlighted other 2. நீங்க பாருங்க. சரி, இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. அடுத்தடுத்த டாபிக் அதுக்கு அடுத்தடுத்த லெக்சர்ஸ்ல பார்ப்போம். Thanks for your time. Bye.